மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என உறுதியளித்துள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று 1,90,00,000 ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வு கட்டடம் மற்றும் 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தலைமை மருத்துவமனையினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு தலைமை மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்லாவரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நிலம்தான் அதிகாரம் என்று கூறினார். திமுக ஆட்சி அமைந்தது முதல் தற்போது வரை 17,74,561 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சியில் மோடியால் சாதிக்க முடியாததை தாம் சாதிப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருப்பதாக விமர்சித்தார். இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம். மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம். இது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 இன்னும் வேகமா இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இந்திய நாடே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி, இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம். அதை நீங்க எதிர்க்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க. கடந்த 10 ஆண்டுகளாக பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை 4 ஆண்டுகளில் திமுக அரசு மீட்டெடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். ராமதாசுடன் 40 முறை பேசியதாகவும் அவரை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் இல்லாத பொல்லாதவற்றை ராமதாசிடம் கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நான் 1 முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். பேசாமலா இல்ல. காலையில் ஐயா சரின்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படி சொன்ன அடுத்த நாள் காலையில இல்லைன்னா அப்படி சொல்லல. பாமக நிறுவனரும் தனது தந்தையுமான ராமதாசுடனான பிரச்சனைகளுக்கு தீய சக்திகளே காரணம் என்று கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராமதாசுடன் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து திட்டமிட்டபடி அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் சென்னை மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. மாநாட்டு வரவேற்பு பேனரில் ராமதாசின் படம் இடம்பெற்றதோடு மேடையிலும் அவருக்கென தனி நாற்காலி போடப்பட்டது. கூட்டத்தில் பாமக தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டு தொடர்வார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகபாமா தொடர்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, மின்கட்டண உயர்வு வாபஸ், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 4 முறை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. காவிரி கோதாவரி நதிகளை இணைக்கும் திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்புமணி பாமகவுக்கு 2 இலக்குகள் இருப்பதாக கூறினார். நமக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்தது யார் வர வேண்டும், அது முக்கியமானது. இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம். ராமதாஸ் 4 முறை பேசி
சமாதான முயற்சியில் ஈடுபட்டதாக கூறிய அன்புமணி பாமகவுக்கு தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இதனிடையே பூம்புகாரில் நடைபெறும் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் பங்கேற்க புறப்பட்ட ராமதாஸ் அன்புமணியின் பொதுக்குழு கூட்டம் குறித்த கேள்விக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூறினார். ராமதாசுடன் சமாதான போக்கை கடைபிடிக்க அன்புமணி வேண்டுகோள் விடுத்திருக்கும் நிலையில் ராமதாஸின் நகர்வு இன்றைய கூட்டத்தின் போது விரைவில் தெரிய வாய்ப்பிருப்பதாக கட்சியினர் நம்புகின்றனர். புகழ்பெற்ற கள்ளழகர் கோயிலில் ஆடி பெருந்திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அடர்ந்த மலைக்காடு அது கள்ளழகர் வீடு என பக்தர்களால் போற்றப்படும் அழகர் கோவிலில் சித்திரை பெருவிழாவுக்கு அடுத்து தனிச்சிறப்பு வாய்ந்தது ஆடி பெருந்திருவிழா. முன்னர் அழகரை பயணத்தில் கொண்டாடுவது, பின்னர் அவரை கோவிலில் வைத்து கொண்டாடுவது என இந்த ஆண்டிற்கான ஆடிப்பெரும் தேர் திருவிழா மண்மனம் மாறாமல் நடைபெற்றது. மலைகளுக்கு முன்னே கடல் அலை போல் திரண்டிருந்த பக்தர்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளிய தேர் ஆடி அசைந்து வந்தது. அப்போது பக்தி பரவசத்தில் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் முழக்கமிட்டு பெருமாளை வரவேற்றனர். தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் எங்களுடைய ஆடி தேர் திருவிழா அப்படின்றது மிக சிறப்பானது. கள்ளழகருடைய தரிசனமும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே தேர் நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்துச்சு. முதல் தடவை இந்த வருஷம் நல்ல கூட்டமா இருந்துச்சு. பின்னர் பொங்கல் வைத்து கிடாவெட்டியும் பக்தர்கள் அன்னதானம் வழங்கினர். தலைமுறையா பண்ணுவோம். நாங்க ரொம்ப நல்லா பண்ணுவோம். தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். தேரோட்டம் முடிஞ்ச உடனே கிடாவெட்டி அன்னதானம் மாதிரி போடுவான். சொந்தக்காரன் கிடையாது, எல்லாருக்கும் போடுவான். சமைச்சிருந்த யாராச்சும் உட்காந்தானே எல்லாம் போடுறது. வருஷம் வந்துருவான். எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிடுவோம். எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வரும். 3 நாள் நல்லா இருக்கும். மாலையில் 18ஆம் படி கருப்பண்ணசாமியின் திருநிலை கதவுகள் திறக்கப்பட்டு படிகளுக்கு சந்தனம் சாத்தும் பூஜைகள் நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் இந்த நிகழ்வை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். தேரோட்டத்தை ஒட்டி ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் வெற்றி. தமிழகத்தில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் வரும் 15ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், மல்லி, வன்னியம்பட்டி, மம்சாபுரம், வத்ராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டத்தில் நண்பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை குட்டி தீர்த்தது. பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொடையாஞ்சி, அம்பலூர், பெரியப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து குளம் போல தேங்கியது.
கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், மூன்றிக்கல், ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. கோவை புறநகர் பகுதிகளான துடியலூர், வடமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கரூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மிதமான மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, ஆலத்தூர், செட்டிக்குளம், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், செங்குளம், கப்பலூர், சொக்கநாதன்பட்டி, வளையன்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஐசிஐசிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்கு குறைந்தபட்ச மாதாந்திர இருப்புத் தொகை 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிதாக தங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்திர சராசரி இருப்புத் தொகையை அந்த வங்கி அதிகரித்துள்ளது. இந்த தொகை நகர்ப்புறங்களில் 10,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புறநகர் பகுதிகளில் 5,000 ரூபாயாக இருந்த நிலையில் 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாகவும், கிராமப்புறங்களில் 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக அதிகரிப்பதாகவும் ஐசிஐசிஐ வங்கி அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்றால் இருப்புத் தொகையில் பற்றாக்குறையாக உள்ள தொகையில் 6% அல்லது 500 ரூபாயோ அபராதமாக விதிக்கப்படும். முன்னதாக இந்த அபராத தொகை 450 ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியிருப்பதுடன் மீனவர்கள் சிறை அச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்கள் நீண்ட நாட்கள் சிறையில் இருப்பதால் அவர்களின் குடும்பம் மன உளைச்சலுக்கும் நிதி நெருக்கடிக்கும் உள்ளாவதாகவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளுடன் உடனடியாக விடுவிக்க இந்திய அரசு உறுதியான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திராவிடத்திற்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமானவர் எம்ஜிஆர் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருந்த நிலையில் எம்ஜிஆரை விமர்சிப்பவர்கள் அரசியலில் இருந்து காணாமல் போவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எம்ஜிஆரை தான் விமர்சிக்கவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கத்திற்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தார். அரசியலில் காணாமல் போயிருக்கு. எம்ஜிஆர் அவர்களை நான் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த 50-60 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது, எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பேச்சில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட்டேன். அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு.
மாநில கல்விக் கொள்கை விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு புரிதல் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு ஆசிரியர் மன்றம் சார்பில் நடைபெற்ற கல்வி உரிமை மீட்பு கருத்தரங்கில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், ரகுபதி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்று கூறும் பாஜகவில் இருக்க எல் முருகன் வருத்தப்பட வேண்டும் என்றார். எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க, மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னா இல்ல நீ அதை பண்ணாதான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அது சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல் முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம்? உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முறையில் அவர் வருத்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. கல்விக் கொள்கை விவகாரத்தில் எல் முருகனுக்கு புரிதல் இல்லை என்றும் அவர் கூறினார். நம்மை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை. எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல விஷயமாக அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க, மற்ற மாநிலம் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்றார். திரையிடப்படாது. இப்போ வந்துட்டேன்ல, இப்போ நாளைக்கு போய் சென்னைக்கு போயிடுறேன்ல, எந்த திரையரங்கில் தான் ஓடுதுன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் கிங்டம் திரைப்படம் தொடர்ந்து திரையிடப்படுவது தொடர்பான கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவ்வாறு பதிலளித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், இலங்கை தமிழர்கள் தொடர்பாக தவறான தகவல்களை கிங்டம் திரைப்படம் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். ஒரு படங்கள் இங்கே எடுக்கும்போது சின்னதாக ஒரு உரையாடல் வருது. இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், பிரச்சனை வரும் சொல்லி நீங்கள் தணிக்கையில் நீக்கிற நீங்கள் இவ்வளவு ஒரு உலகத்தின் மூத்த இனம், ஒரு பெருத்த தமிழ் தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி ஒரு படம் வருது. இங்கே பிரச்சனை வரும், இங்கே கலவரம் வெடிக்கும்னு தெரியாதா? ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கைக்கு மாநில கல்விக் கொள்கை மாற்று அல்ல என்றும் வெறும் பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். சகோதர பாசத்தை போற்றும் ரக்ஷாபந்தன் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறுமிகள் ராக்கி கயிறு கட்டி மகிழ்ந்தனர். தொடர்ந்து மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி சிறுமிகள் பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்தனர். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பெண்கள் ராக்கி கட்டி அன்பை வெளிப்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சிறைச்சாலை முன்பு குவிந்த பெண்கள் சிறையில் உள்ள தங்களது சகோதரர்களுக்கு ராக்கி அணிவித்தனர். ரக்ஷாபந்தனையொட்டி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பீகார் மாநிலம் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் சம்ரத் சௌதாரி ஆகியோர் மரத்திற்கு ராக்கி கயிறு கட்டி கொண்டாடினர். இதேபோன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மரத்திற்கு ராக்கி கயிறு கட்டினார். டெல்லியில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்கிழக்கு டெல்லியில் உள்ள ஜெய்த்பூர் பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு கனமழை பெய்தது. இந்நிலையில் அங்கு ஹரிநகர் என்ற இடத்தில் உள்ள கோயிலுக்கு அருகே இருந்த சுவர் அருகே இருந்த குடிசை வீடுகளின் மீது இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 8 பேர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சுவர் கட்டப்பட்டு பல ஆண்டுகளான நிலையில் மழையில் ஊறி இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி அங்குள்ள மற்ற குடிசைகளில் தங்கியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட மருத்துவ மாணவியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திரண்ட கூட்டத்தின் மீது காவல்துறை தடியடி நடத்திய காட்சிகளே இவை. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அவரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பிரம்மாண்ட பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் பங்கேற்ற நிலையில் போலீசார் தடுப்புகள் வைத்து அவர்களை தடுத்தனர். ஆனால் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை உடைத்து பேரணி செல்ல முயன்றதால் அவர்கள் மீது காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். உயிரிழந்த மருத்துவ மாணவியின் பெற்றோரும் இந்த பேரணியில் பங்கேற்றனர்.
திருப்பூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார். அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த மாதத்தில் முதலமைச்சர் செல்லவிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக திருப்பூர் மாவட்டத்திற்கு இன்று புறப்படுகிறார். சென்னையிலிருந்து இன்று மாலை 5:30 மணி அளவில் விமானம் மூலம் புறப்பட்டு கோவை விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக மடத்துக்குளம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார். உடுமலையில் இன்று இரவு தங்கும் முதலமைச்சர் நாளை காலை உடுமலை பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பெரியார், அண்ணா, கருணாநிதி மற்றும் அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேதாஜி மைதானத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மேலும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சென்று பொதுப்பணித்துறை நீர்வள தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம், பொள்ளாச்சினா மகாலிங்கம் ஆகியோருக்கு திருவுருவச் சிலைகளை திறந்து வைக்க உள்ளார். விவசாயிகள் பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவாக 1348 சதுரடியில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 3:30 மணி அளவில் விமானம் மூலம் சென்னைக்கு புறப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் பலியான நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். விஜய கரிசல்குளம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த பொன்னுபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென ஏற்பட்ட மின்சார உராய்வின் காரணமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியுள்ளன. இந்த வெடிவிபத்தில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 பேர் உடல் கருகி பலியாகினர். இதில் படுகாயமடைந்த மாரியம்மாள் 90 விழுக்காடு தீக்காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுபாண்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இதில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், சிகிச்சை பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னையில் ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்கள் வளர்ப்பை முறைப்படுத்த கோரிய வழக்கில் கால்நடைத்துறை தலைமை அதிகாரி ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்துச் செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர்கள், வயதானவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுமக்களை நாய்கள் தாக்கும் சம்பவங்களை கட்டுப்படுத்துவது குறித்த திட்டத்தை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த விளக்கங்களுடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆஜராகும்படி கால்நடைத்துறை தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். இப்படி ஓடும் ரயிலில் சாகசம் என்ற பெயரில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கு காவல்துறையினர் கடிவாளம் போட்டுள்ளனர். சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்ட மின்சார ரயில் ஒன்று திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது. அப்போது கல்லூரி மாணவர்கள் சிலர் சாகசம் என்ற பெயரில் தாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை காட்டியுள்ளனர். ஒரு சில மாணவர்கள் ஆபத்தை உணராமல் ரயில் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டு தொங்கியபடி பயணம் செய்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் திருவள்ளூர் ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ரயிலில் அடாவடி செய்தது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் பெற்றோரையும் வரவழைத்து அறிவுறுத்தினர். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எச்சரித்த காவலர்கள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்து அனுப்பினர். வீட்டிற்கு சென்றதும் தான் காலில் விழ வேண்டும் என்று ரசிக்கும் வகையில் மனைவி ஷாலினியை அஜித் கலாய்த்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது. கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி அனுசரிக்கப்படும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் பூஜையில் கலந்து கொண்ட பிறகு தன் கணவர் அஜித்குமார் காலில் விழுந்து ஷாலினி ஆசீர்வாதம் பெற்றார். கணவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் வீடியோவை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷாலினி பதிவிட்டார். வீடியோவில் ஷாலினி காலில் விழுந்ததை குறிப்பிட்டு வீட்டிற்கு சென்றதும் தானும் அவர் காலில் விழ வேண்டும் என்று அஜித் கூறியிருப்பதை ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர்.
பண்டிகை கால சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் 20% சலுகையை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் 13 முதல் 26ஆம் தேதி வரை ஒரு வழி பயணம் மேற்கொள்பவர்கள் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை அதே ரயில்களில் திரும்புவதற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்தால் திரும்புவதற்கான கட்டணத்தில் 20% சலுகையை பெற முடியும். இந்த கட்டண சலுகை ராஜ்தானி, சதாப்தி, துரந்தோ, தேஜஸ், வந்தே பாரத் ஆகிய ரயில்களை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து வகையான பயணிகள் ரயில்களுக்கும் பொருந்தும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு முன்கூட்டியே செய்யும் வகையில் வரும் 14ஆம் தேதி முன்பதிவு தொடங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் இரு பயணத்திலும் பயணிகளின் எண்ணிக்கை, ரயில் வகுப்பு, புறப்பாடு, சேரும் இடங்கள் என அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவும் இந்த திட்டத்தில் முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டுகளுக்கு கட்டணம் திரும்ப தரப்பட மாட்டாது என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் இன்ஸ்டாகிராம் காதலனுடன் இளம் பெண் காரில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பி செல்லும் பகீர் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கீழப்படுவரை அடுத்த செங்கராயன் கட்டளை கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதான அனுஷியா சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இன்ஸ்டாகிராம் மூலம் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த குமரேசன் என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மாறி உள்ளது. இருவரின் காதலுக்கும் கடும் எதிர்ப்புகள் கிளம்ப வீட்டை விட்டு வெளியேறிய அனுஷியா காதலன் குமரேசனுடன் திருச்சி தனியார் விடுதியில் சில நாட்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த தகவல் தெரிந்து பெண்ணின் பெற்றோர் அவரை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வந்தனர். மேலும் அனுஷியாவை கண்டித்து அவரது செல்போனை பிடுங்கி வைத்தவர்கள் சின்ன பட்டாக்காடு கிராமத்தில் உள்ள அவரது சகோதரி வீட்டில் கடந்த 10 நாட்களாக தங்க வைத்துள்ளனர். அதை அனுஷியா தனது காதலனுக்கு எப்படியோ ரகசியமாக தெரிவித்துள்ளார். உடனே வாடகை காரில் நண்பர்கள் சிலருடன் குமரேசன் ஊருக்குள் நுழைந்துள்ளார். திருமண அழைப்பிதழ் கொடுப்பது போல கையில் மஞ்சள் பையுடன் குமரேசனின் நண்பர்கள் அனுஷியாவின் சகோதரி வீட்டை நெருங்கியுள்ளனர். காதலனின் நண்பர்களை கண்டதும் அக்கா குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த அனுஷியா குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து ஓட ஆரம்பித்தார். காரில் காத்திருந்த காதலன் குமரேசனுடன் கைகோர்த்தவர் சட்டென்று ஏறி வண்டியில் அமர்ந்து கொண்டார். உடனே அவரது நண்பர்களுடன் காரில் ஏறி நொடிப்பொழுதில் தப்பித்துச் சென்றனர். தனது சகோதரி காரில் ஏறி தப்பித்து செல்வதை கண்ட ஐஸ்வர்யா சத்தம் போட்டு கத்தி கூச்சலிட்டார். குமரேசன் உடன் வந்த நண்பர்கள் தடுக்க முயன்றவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் தெரிகிறது. இந்த கலேபரத்தில் அனுஷியாவின் அக்கா மகனான மித்ராவின் காது பகுதியில் இளைஞர்கள் இழுத்து வந்த கத்தி பட்டதில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. தற்போது இந்த குழந்தையை தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அனுஷியாவின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழப்படுவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இன்ஸ்டாகிராமில் பழகி காதல் ஏற்பட்டு மின்னல் வேகத்தில் காரில் தப்பித்துச் சென்ற இளம் பெண்ணின் வீடியோ வெளியாகி அரியலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னையை அடுத்த ஆவடியில் 12ஆம் வகுப்பு மாணவனை அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை அன்று ஆவடியை சேர்ந்த மாணவரை அதே பள்ளியில் படிக்கும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தாக்கியதாக தெரிகிறது. சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோரை அழைத்து பள்ளி சார்பில் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் சாலையோரத்தில் இருந்த பாம்புகளில் ஒன்று லாவகமாக பிடிக்கப்பட்டு வனத்தில் விடப்பட்டது. 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு மற்றும் நல்ல பாம்பு ஒன்றோடு ஒன்று இணைந்து நடனமாடுவதாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சாரை பாம்பு பிடிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு பாம்பு அங்குள்ள பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து தப்பியது. நாகையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் அரசு பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்று அவர்களுக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கிக் கொடுத்த இளைஞரின் செயல் வரவேற்பை பெற்றுள்ளது. நாகை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 4வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாலக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களை தனியார் அறக்கட்டளை நிறுவனர் ஜெயபிரகாஷ் வேன் மூலமாக அழைத்துச் சென்று புத்தக கண்காட்சியை பார்வையிட வைத்தார். அவர்களுக்கு தேவையான பயனுள்ள புத்தகங்களையும் வாங்கிக் கொடுத்தார்.
சேலம் இரும்பாலை அருகே 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தொழிலாளர் துறை ஊழியர் கைது செய்யப்பட்டார். சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் கட்டட தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் புதிய சங்கத்தை கோரிமேட்டில் உள்ள தொழிலாளர் துறையில் பதிவு செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டார். இதற்கு இளநிலை உதவியாளரான பாலமுருகன் 15,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஆறுமுகம் மூலம் கொடுக்க செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பாலமுருகனை கையும் களவுமாக கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 4 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாகன அனுமதி, லைசென்ஸ், பதிவெண் வழங்குதல் போன்ற பணிகளுக்கு லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். 1 மணி நேரம் நடந்த சோதனையில் 4 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அசோக்குமாரிடம் விசாரணை நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோயிலில் காணிக்கையாக வந்த பொருட்களின் ஏலம் விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை பெருவுடையார் கோயில் மற்றும் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு நாள்தோறும் வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் புடவை, விளக்கு, பித்தளை உள்ளிட்ட பொருட்களை காணிக்கையாக வழங்குகின்றனர். அப்படி காணிக்கையாக வழங்கப்பட்ட பொருட்கள் விலை வாரியாக பிரித்து பெரிய கோயில் நடராஜர் சன்னதியில் ஏலமிடப்பட்டது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 15,66,000 ரூபாய் வசூலாகியிருக்கிறது. செண்பகவல்லி அம்மன் கோவிலுடன் இணைந்த கதிரேசன் மலைக்கோவில், மார்க்கெட் சாலையில் உள்ள முருகன் கோவில், தெப்பக்குளம் விநாயகர் கோவில், சுந்தரராஜ பெருமாள் கோவில்களில் 17 கிராம் தங்கம், 275 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் குடும்ப தகராறு காரணமாக முதுநிலை காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லரசம்பட்டியைச் சேர்ந்த தினேஷ்குமார் பவானி சாகர் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக தினேஷ்குமாரும் அவரது மனைவியும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தனது வீட்டில் தனியாக இருந்த தினேஷ்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தீஸ்வரன் என்பவர் கூசாலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோவில்பட்டி மகளிர் காவல் நிலைய போலீசார் கார்த்தீஸ்வரனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக காப்புக்காட்டில் மரப்பட்டைகளை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள சைலகுண்டா காப்புக்காட்டில் ஆந்திராவைச் சேர்ந்த மதன்குமார் மற்றும் வெங்கையா ஆகியோர் மரப்பட்டைகளை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்து 50 கிலோ மரப்பட்டைகளையும் ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் விளாங்குடியில் விவசாய தோட்டத்தில் சரிந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து ஒரு பசுமாடு, 2 கன்றுக்குட்டிகள், ஒரு நாய் மற்றும் ஒரு கீரிப்பிள்ளை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செம்மந்தி நகரில் சண்முகம் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் அண்மையில் அமைக்கப்பட்ட புதிய மின்கம்பம் கனமழையால் சரிந்து விழுந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சாய்ந்த மின்கம்பத்தின் மின்சார கம்பியை மிதித்த ஒரு பசுமாடு, 2 கன்றுக்குட்டிகள், ஒரு நாய் மற்றும் ஒரு கீரிப்பிள்ளை மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அப்பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நடப்பதாக கூறி புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் காவல் நிலையத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தின் இருக்கையின் அடியில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு மதுவிலக்கு காவல்துறையினர் இபிபி நகரில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த பெரியசேமூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமாரை பிடித்து விசாரித்ததில் அவர் இருசக்கர வாகனத்தின் இருக்கையில் அடியில் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து செந்தில்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 கிலோ 800 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெறிநாய் கடித்ததில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செஞ்சி அடுத்த காரை கிராமத்தில் சுற்றித் திரியும் வெறிநாய் ஒன்று அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்களை கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சாலையில் சுற்றித் திரியும் வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருவரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலாஸ்காவில் சந்தித்து பேச உள்ளனர். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது.
நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் இணைய எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3 ஆண்டுகளாக அந்நாட்டின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் யுக்ரைன் பொதுமக்கள், இராணுவத்தினர் மற்றும் ரஷ்ய இராணுவத்தினர் என ஏராளமானோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்தித்து பேச உள்ளனர். Europe wants to see peace. The European leaders want to see peace. President Putin, I believe, wants to see peace, and Zelensky wants to see peace. Now, President Zelensky has to get all of his everything he needs because he's going to have to get ready to sign something, and I think he is working hard to get that done. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியா மற்றும் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ள டான்பாஸ் ஆகிய பகுதிகள் ரஷ்யா வசம் இருக்கும் என்றும், கேசன், சபோரிஷியா பகுதிகள் யுக்ரைனுக்கு விட்டுக் கொடுக்கப்படும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் யுக்ரைனின் 20% நிலப்பரப்பை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. ஆனால் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். Український народ заслуговує на мир, але всі партнери мають розуміти, що таке достойний мир. Цю війну треба закінчувати, і Росія має її закінчити. Росія її почала та затягує, не слухаючи ніякі дедлайни. யுக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது, ராணுவ பலத்தை வெகுவாக குறைக்க வேண்டும், ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகள் விலக்கப்பட வேண்டும், ரஷ்யாவின் தென்கிழக்கு பகுதிகளில் இருந்து யுக்ரைன் ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் ரஷ்யா விதித்துள்ளது. யுக்ரைன் போர் தவிர ரஷ்யாவுடனான இந்தியா மற்றும் சீன நாடுகளின் வர்த்தகம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு அலாஸ்காவில் நிகழ்வதும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அலாஸ்கா அமெரிக்காவின் ஒரு பகுதி என்றாலும் ரஷ்யாவுக்கு மிக அருகில் உள்ளது. அலாஸ்காவின் மேற்கு முனை ரஷ்யாவின் கிழக்கு முனையிலிருந்து பெரிங் ஜலசந்தியால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதனால் புட்டினுக்கு பயணிக்க இது வசதியான இடமாக இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் சமமான தூரத்தை ஏற்படுத்துவதன் மூலம் யாரும் மற்ற நாட்டின் நிலப்பரப்புக்குள் அதிக தூரம் பயணிக்க வேண்டியதில்லை. அலாஸ்கா ஒரு காலத்தில் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்தது. 1867ஆம் ஆண்டு ரஷ்யா அதை அமெரிக்காவுக்கு விற்றது. எனவே இந்த இடம் இரு நாடுகளின் கடந்த கால உறவுகளை நினைவூட்டுவதாகவும் கருதப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி போன்ற நாடுகளில் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் அலாஸ்கா இரு நாடுகளுக்கும் இடையில் ஒருவித பாதுகாப்பான நடுநிலையான சூழலை அளிக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. மேலும் புத்தினுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதனால் அவர் ICC உறுப்பு நாடுகளுக்கு செல்ல முடியாது. 1998ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அமெரிக்கா இதுவரை உறுப்பு நாடாக சேரவில்லை. ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற பிறகு புட்டினை சந்திப்பது இதுவே முதல் முறை. இந்த சந்திப்பு உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம் என வாக்குறுதியளித்தார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அவளுக்கு வீட்டு மணியே இல்லை, நிலமே இல்லை என்றால் கூட அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு இந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு இலக்கிய அணி தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில், திமுக இலக்கிய அணி தலைவராக செயல்பட்டு வந்த புலவர் இந்திரகுமாரிக்கு பதிலாக அன்வர் ராஜா நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். திமுகவில் இணைந்த சில நாட்களிலேயே அன்வர் ராஜாவுக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதனிடையே தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்களிடம் பிரேமலதா தெரிவித்தார். அதுதான் தெளிவா எப்பயோ சொல்லியாச்சுல்ல, நம்ம தான் இல்லையா, நம்ம இப்போ நடுநிலையா தான் இருக்கிறோம். வருகின்ற மாநாட்டில் தான் தேமுதிக தன் நிலைப்பாடை சொல்லும்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே நள்ளிரவில் உலாவந்த 2 சிறுத்தைகளால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். கேர்பெட்டா ஒசட்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் 2 சிறுத்தைகள் இரவு நேரத்தில் உலாவந்துள்ளன. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் உள்ள மாட்டுக் கொட்டகைக்குள் புகுந்த சிறுத்தைகள் அங்கிருந்த கன்றுக்குட்டியை தாக்கி கொன்றுள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் குளித்தலை அருகே கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் காட்டாற்று வெள்ளம் போல் குடிநீர் வெளியேறி வீணானது. குமாரமங்கலத்தில் இருந்து குழாய் மூலமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் திடீர் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த வாழைத்தோப்பில் தண்ணீர் தேங்கியது. பௌர்ணமியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்க உள்ள நிலையில் அப்போதைய கருட சேவைக்கான சோதனை ஓட்டமாக நேற்று ஒத்திகை நடத்தப்பட்டது. விழாவில் மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் ஆற்றில் குளித்த கோவை தனியார் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவையில் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்களான கௌதம், அருண் ஆகியோர் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றனர். பாலக்காடு மாவட்டம் சித்தூர் ஆற்றில் இருவரும் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இருவரும் ஆற்றின் சுழலில் சிக்கிய நிலையில் கௌதமின் உடல் மீட்கப்பட்டது. இந்நிலையில் காணாமல் போன அருணை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அவரது உடலும் பின்னர் மீட்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் ஒளிபெருக்கி விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தாயாரின் வேண்டுகோளை ஏற்று பிரேத பரிசோதனை நடைபெற்றது. கோரைக்குளத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுமி அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது கோவில் திருவிழாவிற்காக வைத்திருந்த ஒளிபெருக்கி தலையில் விழுந்ததில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் காவல்துறைக்கு தகவல் கொடுக்காமல் சிறுமியின் உடலை அவரது தந்தை விஜயகாந்த் புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சிறுமியின் தாய் கோகிலா உடற்குறாய்வு செய்ய கேட்டுக்கொண்டதன் பேரில் சிறுமியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்குறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் வளர்ப்பு நாயை வேட்டையாடி சிறுத்தை தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜடையம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவரின் 2 நாய்கள் மாயமானதால் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தார். அப்போது அதில் சிறுத்தை ஒன்று வீட்டின் முன்பு படுத்திருந்த நவீனின் வளர்ப்பு நாயை வேட்டையாடி தூக்கிச் சென்றது. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் சாலையில் கிடந்த செல்போனை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவர்களை காவலர்கள் பாராட்டினர். வண்ணாரப்பேட்டை தங்கசாலை பகுதியில் சாலையில் செல்போன் ஒன்று கிடந்துள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற சிறுவர்கள் கண்டெடுத்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து செல்போன் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் செல்போனை பாதுகாப்பாக ஒப்படைத்த சிறுவர்களை காவல் ஆய்வாளர், செல்போன் உரிமையாளர் ஆகியோர் பாராட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஏலகிரி மலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வந்தது. இதனால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை மீண்டும் அனுமதி அளித்துள்ளது. சேலம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து கோவைக்கு பிஸ்கெட் ஏற்றி வந்த லாரி ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தின் வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் லாரி ஓட்டுநர் விஜயகாந்த் காயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேம்பாலத்தில் தொடரும் விபத்தை தடுக்க அதிகாரிகள் குழு ஆய்வு நடத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை காந்திபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த நாகப்பாம்பை பாம்புபிடி வீரர் லாவகமாக வெளியே எடுத்தார். துடியலூரைச் சேர்ந்த மைத்திலி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை ஞாயிறு சந்தை பகுதியில் நிறுத்திவிட்டு பொருட்கள் வாங்க சென்றார். அவர் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் பாம்பு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பாம்புபிடி வீரர் அமீனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து வாகனத்தில் பாகங்களை கழற்றி 3 அடி நீளம் கொண்ட பாம்பை பாதுகாப்பாக வெளியே எடுத்தார். கர்நாடகாவில் பெண்ணை கொடூரமாக கொலை செய்து தலை, கை, கால்கள் என உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டி 10 இடங்களில் வீசி சென்ற சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. நான்மகான் அல்ல பட பாணியில் அலறவிட்ட படுகொலையின் பின்னணி என்ன பார்க்கலாம். துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்ட பெண், 10 இடங்களில் இரத்த காயங்களுடன் பாலித்தீன் பைகளில் கிடந்த உடல் பாகங்கள். கர்நாடகாவையே கதிகலங்க வைத்த கொடூர கொலையில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் தும்கூரு மாவட்டத்தில் உள்ள சிம்புகனஹள்ளி முத்தையாலம்மா கோயில். இக்கோயில் அருகே அதே ஊரைச் சேர்ந்த சிலர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது நாய் ஒன்று மனித கை ஒன்றை வாயில் கவ்வியபடி ஓடியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே நாயை துரத்தி அதனிடமிருந்து மனித கையை மீட்ட மக்கள் அது பெண் ஒருவருடைய கை என்பதை உணர்ந்து உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தனர். மனித கையை கண்டு ஊருக்குள் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்த போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். அப்போது யாரும் எதிர்பாரா நேரம் கோயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றொரு பாலித்தீன் பையில் பெண்ணின் இன்னொரு கையும் கிடைத்தது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சில பாலித்தீன் பைகளில் துண்டிக்கப்பட்ட 2 கால்களும் இதயம், வயிறு, குடல் என ஏராளமான உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தொடர் தேடுதலில் கோலால், கொரட்டகரே, கௌரிபிதனூர் உள்ளிட்ட 5 இடங்களில் பெண்ணின் மற்ற உடல் பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டன. மொத்தம் 10 இடங்களில் கருப்பு நிற பாலித்தீன் மற்றும் துணி பைகளில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண்ணின் மற்ற உடல் பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டன. துண்டாக்கப்பட்ட உடல் பாகங்களை மீட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் கொலையான பெண் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். முகம் சிதைந்திருந்ததால் பெண்ணின் கையில் இருந்த டாட்டூ மூலமாக விசாரணை தொடங்கியது. அதில் கொலை செய்யப்பட்டவர் லட்சுமி தேவம்மா என்பது தெரிய வந்தது. தும்கூரு மாவட்டம் பெல்லாவியைச் சேர்ந்த லட்சுமி தேவம்மா திருமணமான நிலையில் கடந்த 3ஆம் தேதி தனது சகோதரியின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. லட்சுமி தேவம்மாவை அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடி பார்த்தும் காணாததால் போலீசில் புகார் அளித்து தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் அவர் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் லட்சுமி தேவம்மாவை கொன்றது யார், எதற்காக கொலை செய்தனர் என்பது பற்றிய விவரத்திற்காக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்ரத்தா வாக்கர் என்ற 27 வயது பெண் படுகொலை செய்யப்பட்டார். அவரை அவரது லிவ் இன் பார்ட்னர் அப்தார் அமீன் பூனவாலா தான் படுகொலை செய்தார். கொலையை மறைக்க ஸ்ரத்தா வாக்கரின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வனப்பகுதியில் வீசியிருந்தார். இந்த வழக்கு நாட்டையே உலுக்கி போட்டது. இந்த நிலையில்தான் ஸ்ரத்தா வாக்கரின் கொலையைப் போலவே லட்சுமி தேவம்மாவின் கொலையும் இருப்பதாக கர்நாடகா கதிகலங்கி போயுள்ளது. கொலையாளி பிடிபட்டால் மட்டுமே தேவம்மாவின் கொலைக்கான உண்மையான காரணம் மற்றும் கொலை பின்னணி குறித்து தெரிய வரும். அதுவரை கர்நாடகாவில் பரபரப்பு நீடிக்கும்.